அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, பொதுவாக மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூன்றும் அத்தியாவசியமானதுன்னு சொல்லுவாங்க. இருப்பிடம் என்பது சொந்த இடம், சொந்த வீடு, சொத்துக்களை சொல்கிறதுங்க. வாழ்க்கையில் சொத்து பிரச்சனை, சொந்த வீட்டை உருவாக்குவதில் பிரச்சனை, அதனால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒன்றை நாம் வாழ்க்கையில் சந்திச்சு கொண்டு தாங்க இருப்போம். வீடு அல்லது சொத்து அதை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு தான் இருப்போம், கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்போம். அந்த சொந்த வீடு என்ற விஷயம் கண்டிப்பாக அமையணும் எல்லாருக்குமே. இது நிறைய பேருக்கு எப்போ அமையுன்றதுல கேள்விக்குறியாக இருக்குங்க. அப்படிப்பட்ட அந்த சொந்த வீடு, அந்த இடம், அந்த சொத்து எப்போ உருவாகும்? அதனால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் எப்போ முடியும், எந்த வழியில் முடியும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தும் நீங்கள் பயனடைஞ்சுக்கிடலாம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். அவர் தாங்க தனத்திற்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம். ஆயினும் நிலத்துக்கு காரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது செவ்வாய் பகவான்க. அந்த செவ்வாய் பகவான் உங்கள் தனுசு ராசிக்கு 2ஆம் வீடான மகர ராசியில் தான் உச்சமடைகிறார். அப்போ சொந்த மனை, நிலம் இது அமையக்கூடிய யோகம் எப்போவுமே உங்களுக்கு உண்டுங்க. நிலத்தால் லாபம் உண்டு. அதுவும் உங்கள் பிள்ளைகள் வந்த பிறகு உங்களுக்கு நிலயோகம்ங்கிறது கண்டிப்பாக அமைந்து விடுங்க. அதே போல் இந்த செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி காலகட்டங்களில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிலம் அமையக்கூடிய யோகம் உண்டுங்க. நிலம் வாங்கி வீடு கட்டுறது உங்களுக்கு ரொம்பவே யோகமாக இருக்கும். ஆனால் கட்டிடத்துக்கு, கட்டிய வீட்டுக்கு அதிபதினு பார்த்தா அது சுக்கிர பகவான். உங்கள் தனுசு ராசிக்கு 6ஆம் வீடான ரிஷபத்துக்கும் 11ஆம் வீடா துளாராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்படி நீங்கள் வீட்டின் பேரில் கடன் வாங்கினால் அந்த கடனானது நீண்ட காலம் அடைபடாதுங்க. அதே போல் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினாலும் அந்த லோனும் சீக்கிரமாக அடைபடாது. ஓகேங்களா? அப்போ நிலம் வாங்கி வீடு கட்டுறது தான் உங்களுக்கு யோகத்தினை தருங்க. பிள்ளைகள் வரவுக்கு பிறகு நிலவரவு, சொத்து வரவுங்கிறது இருக்கும். அதனால் லாபமும் கிடைக்கும். அதே போல் இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் கடகராசியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் நீசம் அடைகிறார். அப்போ வேற ஒரு ஊரில் இடம் வாங்குவது, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, உங்களுக்கு உறவுகள் இல்லாத ஊரில் இடம், மனை வாங்கி போட்டிங்கன்னா அதில் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் வீடான மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ 4ஆம் வீடுங்கிறது சொந்த வீட்டினையும் குறிக்குங்க. அப்படி பார்த்தோம்னா தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் இவங்களோட தொடர்புகளால் வீடு வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு யோகம் எப்பவுமே உண்டுங்க. செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, குரு திசை, குரு புத்தி. இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு தீர்ந்து போகுங்க. அதுபோல் இதெல்லாம் வாங்கக்கூடிய, சொத்து வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது உண்டு. ஆனால் இந்த சுக்கிர திசை, சுக்கிர புத்தி காலகட்டத்தில் வீடு, சொத்து என்பது கிடைத்தாலும் அதன் மூலமாக கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை ஏற்படுவதற்கும், சொத்துக்கள் பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, இப்போ எந்த திசை சாதகமாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர திசை, சந்திர புத்தி. இந்த காலகட்டத்தில் வீடு, நிலம், இடம் வாங்கினா அது கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க. அதே போல் குறிப்பிட்டு இந்த சனி திசை, சனி புத்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு, சொத்து பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதில் எல்லாம் கவனமாக இருந்துக்கணும்.
இப்போ வீடு மனை அமையாதவங்க, சொத்து பிரச்சனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அதே போல் அடிக்கடி வாடகை வீடு மாறிக்கிட்டே இருக்கிறவங்க, நீங்கள் என்ன செஞ்சால் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுக்கு உரிய நாளான வியாழக்கிழமைகளில் முருகனுடைய வழிபாடு செய்யணுங்க. இதன் மூலமாக சொத்து பிரச்சனை நிவர்த்தியாகும். திருச்செந்தூர் சென்று வாருங்க. நிச்சயமாக உங்களுடைய சொத்து பிரச்சனை, சொந்த வீடு பிரச்சனை, இட பிரச்சனை தீர்ந்து போகும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.